தமிழ்நாட்டிலேயே பாரம்பரியமாக நடந்துட்டு வர்றது ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டை தடை பண்ணுறதுக்கு அந்த ஒருத்த நீதிபதிக்கு எவ்வளோ தைரியம் வந்துச்சு? அவன் தீனி போடுறானா, வந்து மாட்டை பார்த்துக்குவானா? அவன் வளர்க்குறானா? ஃபஸ்ட்டு அவன் வளர்க்கல. அவன் வளர்த்தா பேசலாம், அவன் வளர்க்கல அதனால பேசுகிறான். அவன் வளர்த்தா பேசுவானா? பேச மாட்டான். நாங்கள் ஜல்லிக்கட்டு வளர்க்குறோம், நாங்கள் துரும்பு படுத்துகிறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் குறும்பே படுத்தலை. எங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அதே சந்தோஷமாக இருக்குது. அதை நிப்பாட்டிங்கன்னா அது சந்தோஷத்தானே நீங்கள் கிடைக்கிறீங்க. அப்போனா குதிரை ரேஸை நிப்பாட்டுங்க, கறி வெட்டுறதா நிப்பாட்டுங்க, மாட்டு வெட்டுறாங்க அதெல்லாம் நிப்பாட்டுங்க. அதை தடை பண்ணுறதுக்கே நீங்கள் யாரும் இல்லை. இந்த குதிரை ரேஸு கூட வேணாம், இந்த மாடு வெட்டுறதை நிப்பாட்டுங்க. முதல்ல மாடு வெட்டுறதை நிப்பாட்டுறேன்னு சொல்லுங்கள். நாங்கள் அடுத்து ஜல்லிக்கட்டு விடாததுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஜல்லிக்கட்டு வைக்காம மாடுங்க எல்லாமே சோர்ந்துருச்சுங்க. நீங்கள் யாரா ஜல்லிக்கட்டு வைக்க வேணான்னு சொல்கிறதுக்கு? நாங்கள் வைப்போம்டா. என்னடா முடிஞ்சா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கடா, வாங்கடா, எவனா இருந்தாலும் வாங்கடா. நன்றி.